ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கும் அனைத்து மாகாண முதலமைச்சர்களுக்கும் இடையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி கொழும்பில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது முல்லைத்தீவு எல்லை கிராமங்கள் கேப்பாப்பிலவு மற்றும் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மயிலட்டி ஆகிய பிரதேசங்களில் உள்ள காணிகள் இராணுவத்தினர் வசமுள்ளமை தொடர்பில் தெளிவுபடுத்தியதாக தெரிவிக்கும் முதலமைச்சர் காணிகள் தொடர்பில் முழுமையான அறிக்கையினை வழங்குமாறு ஜனாதிபதி கேட்டுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். எல்லை கிராமங்களை பற்றியும் நான் குறிப்பிட்டுள்ளேன். அவை ஒவ்வொன்றை பற்றியும் அவர்கள் அறிக்கைகள் தனக்கு தருமாறு கேட்டிருக்கின்றார். அதாவது முன்னர் எத்தனையோ விடயங்களை நாங்கள் எழுதி அதனுடைய பிரதிகளை அவருக்கு அனுப்பியிருக்கின்றோம். ஆனால் சில நேரங்களிலே இந்த பிரதிகள் போகும்போது ஒருத்தரும் அதை வாசிப்பதில்லை. தற்போது இப்போ கேப்பாப்புலவை எடுத்து கொண்டோமானால் கேப்பாப்புலவை பற்றி நான் அவர்களுக்கு குறிப்பிட்டேன். அப்படியாண்டு எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நான் சொன்னேன், எங்களுடைய ஒரு கமிட்டி ஒன்று அமைத்து அந்த கமிட்டியின்படி கேப்பாப்புலவு மக்கள் முன்னர் இருந்த இடத்திலிருந்து அந்த இடத்தில் தான் இப்பொழுது இராணுவத்தினர் இருக்கின்றார்கள் என்றும் அதிலிருந்து தென்மேற்கு புறமாக சென்றால் 2000 ஏக்கர் காணி அவர்களுக்கு பாவிப்பதற்கு இருக்கின்றது. எதற்காக மக்களினுடைய வீடுகளையும் எடுத்து அவர்களுடைய பாரம்பரிய காணிகளிலும் வீடுகளிலும் அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்கும் போது அவருக்கு அது தெரியவில்லை சரியா. உடனே அது சம்பந்தமாக அறிக்கை ஒன்றை கேட்டிருக்கின்றார். இதே போன்றுதான் மயிலிட்டி சம்பந்தமாகவும் அறிக்கை கேட்டிருக்கின்றார். தெற்கிலே இருக்கும் எல்லை கிராமங்கள் போன்ற பலவற்றை பற்றியும் அவர் அறிக்கைகள் கேட்டிருக்கின்றார். எங்களுடைய அலுவலர்கள் இடத்திலே இந்த அறிக்கைகளை தயாரிக்க சொல்லியிருக்கின்றேன். வெகு விரைவிலே பலவிதமான விடயங்கள் எங்களால் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது என்னுடைய எண்ணம். அதேவேளை 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வடமாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி போதாமல் உள்ளதை ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளதாகவும் மேலதிக நிதியை எதிர்பார்த்துள்ளதாகவும் வடமாகாண முதலமைச்சர் குறிப்பிட்டார். பாதியில் தரப்பட்டிருக்கிற தொகை மிகவும் குறைவு. இது என்ன நடந்தென்றால் 2013, 2014, 2015 ஒரு 1500 தொட்ட 1500 மில்லியனை தொட்ட ஒரு தொகைதான் எங்களுக்கு இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு தமிழ் என்ன, முதலீடு, மூலதன பாதீடாக தரப்பட்டது. இந்த வருஷம் 3600க்கு மேலே எங்களுக்கு கிடைச்சது. ஆனால் கையில் கிடைத்திருக்கின்ற பணம் 900 மில்லியன் மட்டும்தான். அதனால்தான் நான் இந்த முறை அவர்களை போய் ஜனாதிபதியையும் கண்டு ரவி கருணாநாயக்க அவர்களையும் கண்டு மத்திய ஏனைய மாகாண முதலமைச்சர்களோடு சேர்ந்து இது பற்றி அவர்களுடன் கதைத்து இப்பொழுது 500 மில்லியன் வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு 1500-2000 மில்லியனுக்கிட்ட எங்களுக்கு காசு வர இருக்கின்றது. வேலைகள் நடைபெற்று முடிந்து விட்டன. அவர்களுக்கு காசை கட்டாமல் இருக்கின்றன, காசு வர இல்லை. அப்பேற்பட்ட சில நிலைகள் எங்களுக்கு இருக்கின்றன. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் இதுவரை காலமும் எடுத்திருக்கின்ற கடன், வெளிநாட்டு கடன்களுக்கு உரிய வட்டி முழு நாட்டுக்கும் கிடைக்கும் வருமானத்திலும் பார்க்க கூடியதாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் எப்படி இந்த கடன்களை அடைக்கப் போகின்றோம்? 2028-32 வரையிலே இந்த கடன்கள் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த கடன்களை எப்படியாவது நாங்கள் அடைக்க வேண்டும்.